மீனவ ராசிக்காரர்களே, இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் இருந்த ராகு இப்போ அது உங்கள் ஜென்ம ராசிக்கு வராருங்க. இந்த சமயத்தில் இதுவரை 8ஆம் இடமான ஆயுள் ஸ்தானத்தில் இருந்த கேது 7ஆம் இடமான கலஸ்திர ஸ்தானத்துக்கு வராருங்க. இந்த அமைப்பின்படி பார்த்தா இது நீங்கள் நிதானமாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டால் உங்களுக்கு நிம்மதி நிலைக்கும். இப்படி ஒரு காலகட்டமாக இது உருவாகும். அலுவலகத்தில் பொறுப்புகள் உயரும். அதே சமயத்தில் புலம்பாமல் எந்த ஒரு செயலையும் செய்வது புத்திசாலித்தனமாக இருக்கும். எதிர்பாராத மாற்றங்கள் வந்தால் மறுக்காமல் ஏற்றுக்குங்க. சிலருக்கு வெளிநாட்டு பயண வாய்ப்புகள் வரலாம். அந்த சமயத்தில் உரிய டாக்குமெண்ட்டுகளை பத்திரமா வச்சுக்கோங்க. பணி சார்ந்த ரகசியங்கள் எதையும் உங்கள் நிழல் கூடவே இருந்தாலும் அது நிழல்கிட்ட கூட நீங்கள் பகிர்ந்துக்க வேண்டாம். இப்போதைய நிதானமான செயல்பாடுகள் தான் எதிர்காலத்தில் உங்கள் ஏற்றத்திற்கான ஒரு ஏணியாகவே இருக்கும். இதை மறந்துவிட வேண்டாம். புதிய பணிகளை ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் யோசித்து செய்யுங்க.